கர்நாடகாவில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்களின் கோரிக்கைகள் என்னன்னு சொல்றாங்க? கண்டிப்பாக மணிமாறன், இங்கு பார்க்கலாம், அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று காலவரட்ட உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த போராட்டம் எதற்காக என்று கேட்கப்பொழுது, கர்நாடகத்தில் சமீபத்தில் இந்த காவிரி பிரச்சனைக்காக நடந்த போராட்டத்தில் தமிழர்களின் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. அங்கு தமிழர்கள் பல்வேறு இடங்களில் தாக்கப்பட்டுள்ளனர். எனவே இதற்கான பகிரங்க மன்னிப்பை கர்நாடக முதல்வர் கேட்க வேண்டும். அதே போல அதற்கான இழப்பீடுகள் சரியான முறையில் அவர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட வேண்டும். மற்றும் அது மட்டுமில்லாது ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு இந்த மத்திய அரசு மூலமாகவும் நீதிமன்றம் மூலமாகவோ பெற்றுத்தான் காவிரி நீரை பெற வேண்டியிருக்கிறது. அதனை தவிர்த்து எப்பொழுதும் கிடைக்கும் அளவிற்கு அதற்கான ஒரு ஆணையத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்ட தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை என்றாலுமே முதலாவதாக குரல் கொடுப்பது என்பது எப்பவுமே பாளையங்கோட்டை இந்த அரசு சட்டக்கல்லூரி தான். அதுவும் தமிழகத்தில் திருநெல்வேலியில் தான் நடைபெறும். அதற்கேற்ற போல இந்த முறையும் அவர்கள் இதற்காக ஒருங்கிணைந்ததாக தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது மாணவர்கள் சேர்ந்த சுடலைக்கண் நம்மளுக்கு அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, என்ன கோரிக்கைகளை மையப்படுத்தி இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியிருக்கீங்க? எதற்காக இது திடீர் இந்த உண்ணாவிரத போராட்டம்? தமிழகத்துக்கு காவிரி நீர் திறக்கலான்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை போட்டதுக்கு அப்புறமும் அந்த தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடகாவில் அங்குள்ள மக்கள் கன்னட வெறியர்கள், மக்கள் சொல்ல முடியாது, அவங்கள கர்நாடக வெறியர்கள் தான் சொல்ல முடியும். அவங்க 70க்கும் மேற்பட்ட லாரி பஸ் எல்லாத்தையும் அடித்து கொளுத்தி தமிழர்கள், அப்பாவி தமிழர்களை 10க்கும் மேற்பட்டவர் சேர்ந்து ஒரு நபரை போட்டு அடித்து தாக்கி வன்முறையின் உச்சத்தை தொட்டுள்ளனர். அந்த வன்முறை உச்சத்தை தொடர்ந்து அந்த பஸ்ஸை எரிச்சதுக்கு, லாரி எரிச்சதுக்கு எல்லாருக்கும் உடனே இழப்பீடு வேணும். எங்களுக்கு உடனே இழப்பீடு வேணும். அந்த காவிரி பிரச்சனைக்கு வருஷம் இங்குள்ள அப்பாவி விவசாயிகள் வருஷம் கோர்ட்டில் கேஸ் போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அங்கே தண்ணி வருமானம் எதிர்பார்த்து இருக்க வேண்டியது இருக்குது. அந்த நிலைமை மாறணும். இப்பவுமே ஒரேடியாக நிரந்தர தீர்வு எங்களுக்கு வேணும். இந்த ஆமினி பஸ் எரிச்சதுக்கு, லாரி எரிச்சதுக்கு, அப்பாவி தமிழர்கள் அடிச்சதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்கப்படணும். தமிழகத்தில் எந்த சட்டக்குழுவிலும் தொடங்காத போராட்டம் இங்கே தொடங்கினதுக்கு காரணம் என்ன? இல்லை, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை இன்னைக்கு ஐநா சபை வரைக்கும் போச்சுன்னா அதுக்கு காரணமே சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் தான். அந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்திலே முத தொடங்குனது எங்கன்னா திருநெல்வேலி காலேஜ் தான். நெல்லை சட்டக்கல்லூரி தான் முத போராட்டம் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சது. நெல்லை சட்டக்கல்லூரி போராட்டம் தான் நாங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் தீவிரமடைஞ்சு அந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனை நம்ம இந்தியா வெற்றி பெற அளவுக்கு போச்சு. இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம், இதுக்கு யார் பதில் தரணும்னு நினைக்கிங்க? எப்போ முடியும் உங்கள் போராட்டம்? இதுக்கு இந்த கர்நாடகாவில் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு காரணமே மத்திய அரசு மௌனமாக இருந்தது தான். வேறு யாருமே இல்லை. மத்திய அரசு முதல்ல இதை தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கணும். இப்போ அவங்க போட்டிருக்காங்க உத்தரவு, கண்ட உடனே சுட உத்தரவு, கலவரக்காரர்களை கண்ட உடனே சுட உத்தரவு. இந்த உத்தரவு நீங்கள் முதலே பிறப்பிச்சிருந்தா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ இழப்பு வந்திருக்காது. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நாங்கள் தான் காரணம், சட்ட ஒழுங்கை சரியாக காப்பாற்றப்படாமல் விட்டுட்டோன்னு சொல்லி சித்தராமையா பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அதாவது இன்றைய சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டம் என்பது இன்று தொடங்கியிருக்கிற போராட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு சரியான ஒரு இழப்பீடு வழங்குவது மட்டுமில்லாது செய்யப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு, நடந்த தீர்வுகளுக்கு சரியான ஒரு தீர்வாக அவரது மன்னிப்பு அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். மணிமாறன். நாகராஜன், பாளையங்கோட்டையில் இருக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்தும் போராட்டம் குறித்த உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.